இது என்ன இவ்ளோ டேஸ்டா இருக்கு, அதுவும் இந்த கிரீன் சட்னில டிப் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா அப்பா வேற லெவல். இது போல ஸ்நாக் நீங்க எங்கேயும் பார்த்திருக்க மாட்டீங்க, புதுசா இருக்கும் பாருங்க. அண்ட் இதோட பேரு எக் மஸ்தானி சீஸ் கபாப். இந்த இஃப்தாருக்கு ஸ்பெஷலா பண்ணது. மசாலாலாம் சேர்த்துட்டு லைட்டா சால்ட், அப்புறம் ஆனியன், கேப்சிகம், கொரியண்டர் நல்லா ஒரு மிக்சிங்க பண்ணி 8 பொட்டேட்டோ பால்ஸா பண்ணிட்டேன். இப்போதான் மெயின் மேட்ரு. தப்பாக்குதுண்ணா. கிரீன் சில்லி சட்னியும் மயோனீஸையும் மிக்ஸ் பண்ணோம்னா டெட்லியான காம்பினேஷனா இருக்கும். முட்டைக்கு சென்டர்ல கிரீன் சட்னி, நெக்ஸ்ட் சின்ன துண்டு சீஸ், அப்புறம் பொட்டேட்டோ பாலை வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். ஒரு கிண்ணத்துல மைதா, சால்ட், தண்ணி அப்படியே மிக்சிங், அதுல ஒரு டிப்பு, பிரெட் கிரம்ஸ்ல ஒரு டிப்பு, அப்படியே ஃப்ரிட்ஜ்ல வச்சிடுவோம். கைஸ், ரீசெண்டா எனக்கு ரொம்ப பிடிச்சு போய் பிளாக் மெட்டாலிக் வாட்ச் வாங்கினேன். பார்க்கவே அவ்வளவு எலகண்டா சூப்பரா இருக்கு. அந்த அவுட்ஃபிட்டுக்கும் வாட்சுக்கும் பக்காவா இருந்துச்சு, எனக்கு பிடிச்ச மாதிரி. இந்த வாட்ச் பாத்தீங்கன்னா ஃபேஷன் ஃபேக்டரின்னு ஒரு இன்ஸ்டா பேஜ்ல வாங்கினேன். அவங்க லோ பிரைஸுக்கு தரமான வாட்சஸ் எல்லாம் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல, எக்கச்சக்கமான வாட்ச் கலெக்ஷன்ஸ் இருக்கு. உங்களுக்கும் பிரீமியமான வாட்சஸ் வேணும்னா ஃபேஷன் ஃபேக்டரி இன்ஸ்டா பேஜை கான்டாக்ட் பண்ணுங்க. ஃப்ரிட்ஜ்ல இருந்து வெளியே எடுத்த உடனே அப்படியே ஃப்ரை பண்ணிடலாம். இது பார்க்க உங்களுக்கு போண்டா மாதிரி தெரியும், ஆனா டேஸ்ட் வைஸ்ல நிறைய டிஃபரெண்ட் இருக்கு. நான் சொன்ன மாதிரியே கிரீன் சட்னில டிப் பண்ணி சாப்பிட்டு பாருங்க, you will feel a heaven within a seconds. அவ்வளவு காரசாரமா இருக்கும். வீடியோவை சேவ் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. வர்த்தாமாமே.